Welcome all dear students. So welcome to Entropy Education. Myself Anish, I'm your chemistry faculty. So இன்னைக்கு இந்த particular classல நம்ம law of chemical combinations தான் பார்க்க போறோம். இதுக்கான ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நேச்சர் இருக்குல்ல, இயற்கை. ஸோ அந்த இயற்கை எப்போவுமே ஒரு ரிதம் ஒரு பர்டிகுலர் ரிதத்தில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரிதத்தை ஸ்டடி பண்ணுறவங்களோட பேரை தான் நம்ம சயின்டிஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். எஸ், ஸோ அதனால தான் அவங்களுடைய கண்டுபிடிப்பு எல்லாமே நம்ம டிஸ்கவரின்னு சொல்கிறோம். இன்வென்ஷன்ஸ் அதனால சொல்ல மாட்டோம், டிஸ்கவர். ஏன்னா இந்த வேர்ல்டே ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறவங்க சயின்டிஸ்ட். ஸோ அப்படி நம்ம கெமிஸ்ட்ரியில் இனிஷியல் டேஸில் இருந்த சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மாலிகுல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸை ஸ்டடி பண்ணுறாங்க. அப்படி ஸ்டடி பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு, அந்த மாலிகுல்ஸுக்கு இருந்த சில காமனான ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு சில தியரிஸை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அந்த தியரிஸை கம்பைன் பண்ணி தான் நம்ம லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அப்படி நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு டுடேஸ் டாபிக். நம்ம யூடியூப் சேனல் இருக்குல்ல, என்ட்ரோபி எஜுகேஷன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க அண்ட் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் இப்படி நம்ம பண்ணுறோம், இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகள் கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் அவங்களுக்கானதான். ஓகே, ஏன்னா இங்கே நம்ம எல்லா டாப்பிக்குமே ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் இப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். அண்ட் அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்தூசியாஸ்டிக்காக இருக்கக்கூடிய டவுட்ஸ் இருக்கும்ல, அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் சேனல் எஸ்பெஷலி ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம சேனலில், நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய நோட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட பர்சனலாக சில டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் மை அஃபிஷியல் டெலகிராம் பேஜ். ஸோ நீங்கள் அங்கே கூட ஜாயின் பண்ணி என்கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். தட்ஸ் இட். லெட்ஸ் ஸ்டார்ட் த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனில் ஃபர்ஸ்ட் லா எதுன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மாஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். எஸ், மாஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு நம்ம படிப்போம்ல. எஸ், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷனே த சேஞ்சஸ். ஓகே, ஸோ ஸ்டடி ஆஃப் மேட்டர் அண்ட் இட்ஸ் சேஞ்சஸ், அதான் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு டெஃபினிஷன். ஓகே, கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு பொருளை பற்றின படிப்பு. வெறும் பொருளை மட்டும் நம்ம படிக்க மாட்டோம், அந்த பொருளில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இருக்குல்ல. ஸோ அந்த பொருள் இன்னொரு பொருளாக மாறுதா. இப்போ காய்கறி வாங்குறீங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகும், அழுகி போன காய்கறியாக மாறுதா. தட்ஸ் இட். ஸோ அங்கே ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. பூ வைக்கிறீங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பூ என்ன ஆகும், வாடி போகும். தேர்ஸ் அ சேஞ்சஸ். சிமிலர்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, ஒரு குழந்தையா இருந்திருப்பீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க, பெரிய தடிமாடு மாதிரி இருக்கீங்க. அப்படிதான் வீட்டில் திட்டுவாங்க. தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ இங்கே ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கூட ஒரு சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸை பற்றின படிப்பு, ஏன் இந்த சேஞ்சஸ் நடக்குது, எப்படி நடக்குது. ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு பியூட்டியே. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ், ஸோ சேஞ்சஸை மொத்தமாக 3 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று கெமிக்கல் சேஞ்சஸ், இன்னொன்று ஃபிசிக்கல் சேஞ்சஸ், மூணாவது நியூக்ளியர் சேஞ்சஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கெமிக்கல் அண்ட் செகண்ட் வரக்கூடிய ஃபிசிக்கல், இந்த 2 சேஞ்சஸுமே நடக்கும்போது மாஸ் மாறாது. இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ இனிஷியல் ரியாக்டன்ட் இருக்கு, ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது. ஸோ அந்த சேஞ்சஸை ரீப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன்ஸ் போடுறோம். ஸோ ஈக்குவேஷனை மெயின் அதில் யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஒரு ஆரோ. இந்த ஆரோவோட டெய்ல் எங்கே இருக்கு, திஸ் இஸ் டெய்ல் அண்ட் இங்கே ஹெட். ஓகே, திஸ் இஸ் ஹெட். ஸோ ஹெட் சைடில் இருக்கிறது என்னன்னா ப்ராடக்ட் அண்ட் டெய்ல் சைடில் இருக்கக்கூடியது என்னன்னா ரியாக்டன்ட். நீங்கள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் ஃபிசிக்கல் ரியாக்ஷன் எடுத்தீங்கன்னா ரியாக்டன்ட்ல எவ்வளோ மாஸ் இருக்கோ, அந்த ரியாக்டன்ட்ல எவ்வளோ மாஸ் இருக்கோ அது அப்படியே ப்ராடக்டாக மாறுச்சுன்னா ப்ராடக்ட்டுக்கும் அதே மாஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ ரியாக்டன்ட் 10 கிராம் எடுக்கிறீங்க, அது எல்லாம் ப்ராடக்டாக மாறிடுச்சு. ஓகே, ப்ராடக்டாக மாறினதும் உங்களுக்கு 10 கிராம் 15 கிராம் எல்லாம் மாறாது. மாஸ் எப்பவுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாலும் சரி, ஃபிசிக்கல் ரியாக்ஷனாலும் சரி, மாஸ் மாறாது. அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சொல்லக்கூடிய விஷயம். மாஸ் கேன் நாட் அல்டர் டியூரிங் பிசிக்கல் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன். தட்ஸ் இட். சரியா? அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும், நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ்லையுமே நம்ம லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், மெமரைஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்
லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னு கேட்டாலே மாஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, பட் நான் இப்போ ஒரு விஷயத்தை சொல்றேன். மாஸ் இன் ஓகே இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன், இப்படி நீங்க இந்த டெஃபினிஷனை சொல்லலாம். இன் கெமிக்கல் ப்ராசஸ் ஆர் physical process mass cannot change. இதுவும் இந்த லா தான். ஓகே, இதையும் நீங்க இந்த லான்னு சொல்லிக்கலாம். சரியா, மாறாது, மீனிங் எல்லாமே ஒண்ணுதான். சரியா, ஸோ லா அப்படின்னா இசு வாஸ் மாத்தி எழுதக்கூடாதுன்னெலாம் கிடையாது. இஃப் யூ ஹேவ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் மேக் யுவர் ஓன் லா. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி ஃபைன், பார்க்கலாமா? ஸோ இந்த லா முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண பர்சன் யாருன்னா அன்டோனியோ லவாய்சியர். இவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம் இனிஷியல் டேஸ்ல. ஓகே, ஸோ that's it. எங்க வெறும் physical and chemical, not nuclear reactions. okay, nuclear reactionsல mass change ஆகும். right, சரி, இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய क्वेश्चंस பார்க்கலாம். இங்க பாருங்க, a student heats 25 gram of reactant A, okay, reactant A and 50 gram of reactant B. so reactant அப்படிங்கிறது என்ன? டெய்லுக்கு. ஓகே, ஈக்குவேஷன்ல டெய்ல் சைடுல இருக்கக்கூடியது. ஸோ மொத்தமா ரியாக்டன்ல எவ்வளவு இருக்கு? 25A இருக்கு, தென் 50B இருக்கு. ஸோ டோட்டலா 75 கிராம் இருக்கு. ரைட், he obtained என்ன இருக்கு? 50 கிராம் ப்ராடக்ட் C and recovers 25 கிராம் of unreacted B. ஸோ இந்த இடத்துல அவருக்கு ரியாக்ஷன் முடியும் போது C எவ்வளவு இருந்துச்சா? 50 கிராம் இருந்துச்சா. அது போக சில B இருக்குல்ல, B வந்து ரியாக்ஷனுக்கு போகாம 25 கிராம் இருந்திருக்கு. ஸோ இப்போ ப்ராடக்ட் சைட்ல பாருங்க எவ்வளவு இருக்கு. ப்ராடக்ட் சைட்லையும் உங்களுக்கு கரெக்டா 75 கிராம் இருக்கு. which of the following law is confirmed in the following reaction? that is the question. right? so இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? reactant mass of, ஷார்ட்டா எழுதியாச்சுன்னா mass of reactant is equal to mass of product. இப்படி வந்துச்சுனாலே that is law of conservation of mass. so the option 2 is right answer. okay, அடுத்த கேள்வின்னு பார்த்துட்டீங்கன்னா, a chemical equation is balanced according to the law of. ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் இருக்கு. ரியாக்டன்ல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸையும் ப்ராடக்ட்ல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம லோவர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். எஸ், அப்படி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, ரெண்டுமே சேருது, உங்களுக்கு ஒரு கார்பன் மோனாக்சைடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கார்பன் இருக்கு அண்ட் இங்கே ஒரு கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இங்கே 2 இருக்கு, ரியாக்ஷன் சைடில் 2 இருக்கு, ப்ராடக்ட் சைடில் 1 தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? முன்னாடி ஒரு 2 போடலாம், தென் ஃபாலோட் பை இங்கே ஒரு 2. இப்படி நம்ம இந்த இடத்துல 2 நம்பர் போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல ஒரு 2 வந்திருக்கு, இங்கே ஒரு 2 வந்திருக்கு. இந்த 2 நம்பர்ஸுக்கான பேர் என்னன்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்றோம். இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. பிகாஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சொல்றது என்ன? மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இட்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரணும். ஸோ இப்போ இந்த நம்பர் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கார்பன், இங்கே 2 கார்பன், 2 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன். ஸோ இட்ஸ் பேலன்ஸ்ட். ஸோ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு லாவே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, the law of conservation of mass hold good for all the following except. so law of conservation of mass physical processக்கும் chemical processக்கும் satisfy ஆகும், but nuclear reaction, okay, nuclear reactionக்கு satisfy ஆகாது. ஸோ இங்கே இருக்கிறதுல நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுக்கான காரணம் என்னன்னா, ஐன்ஸ்டைன் சொல்லிட்டு போயிட்டாரு, ஏன்னா E is equal to mc². that means ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ல ஒரு சப்ஸ்டன்ஸோட மாஸ் இருக்குல்ல, அந்த மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும், மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் அண்ட் எனர்ஜி மாஸா கன்வெர்ட் ஆகும். தட்ஸ் வை இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் நம்மளால லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை சொல்லவே முடியாது. ஏன்னா மாஸ் எனர்ஜி ஆயிடுச்சு, எனர்ஜி மாஸா மாறும். ஸோ மாஸ் சேஞ்சஸ் வந்துருச்சு. ரைட்டா? தட்ஸ் இட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஒன். ரைட், சரி, அடுத்தது law of definite proportion. my dear students, இந்த பர்டிகுலர் டெஃபினிஷனும் சரி, இதுக்கு அடுத்து வரக்கூடிய law of multiple proportions and the law of reciprocal proportions னு சில லா இருக்கு. இந்த மூணுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஷார்ட்டா நான் சொல்லிக்கிறேன். law of definite proportion நீங்க எடுத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு மாலிகுல் அண்ட் அந்த மாலிகுலுக்கு உள்ள எப்பவுமே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரேஷியோ ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். புரியுற மாதிரி சொல்லியாச்சுன்னா, இங்கே பாருங்க, இங்கே என்ன வாட்டர்,
ரைட்டா? ஸோ ஒரு வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? H2O, ரைட்? ஸோ இந்த வாட்டர் வந்து நம்ம எங்கே இருக்கு? நம்ம ஊர் கிணறு இருக்குல்ல, ஸோ கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, என்ன இருக்கு? சீ வாட்டர், ஸோ கடல் தண்ணி. இந்த பக்கம் ஆற்று தண்ணி. அடுத்தது ஓகே அருவி தண்ணி, சரியா? ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இது தண்ணி தான் இருக்கு. பட் மேலே இருக்க நம்ம ஊரில் இருக்கக்கூடியது இது வந்து கடல்ல இருக்கு. மேபி அண்டார்டிகா கடல்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய ஆறு. சரி, இது பார்த்தீங்கன்னா நயாகரா, ஓகே, ஸோ யூஎஸ்ஏல இருக்கு. ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய தண்ணி. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே தண்ணி தான். பட் சரி, ஒருவேளை சார் இந்தியாவில் இருக்கக்கூடிய தண்ணியோட மாலிகுலர் ஃபார்முலா தான் H2O, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து H3O அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு மாலிகுல், அண்ட் அந்த மாலிகுல்குள்ள எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், இட்ஸ் ஃபிக்ஸ்ட். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன், இட்ஸ் ஃபிக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் எடுத்துக்கலாம். ஹியூமனுக்கு என்ன இருக்கும்? நார்மலாக ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமனுக்கு 2 கை இருக்கும், 10 விரல் இருக்கும், ஒரு தலை இருக்கும், தலைக்கு மேலே ஹேர் இருக்கும், ரைட்டா? சரியா? ஸோ இதே தான் லாஜிக். ஓகே, ஸோ லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷனா ஒரு மாலிகுல்னு நீங்க எடுத்தீங்கன்னா அந்த மாலிகுல்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஓகே, காட் இட்? ஸோ இது நீங்க ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மாலிகுல் டு எலிமெண்ட்டை பாருங்க. ஓகே, மாலிகுல்குள்ள டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். வாட்டர்னு எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 ஹைட்ரஜன், தென் ஒரு ஆக்சிஜன். ஸோ இதுதான் லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன். டெஃபினட் அப்படின்னாலே ஒரு மாலிகுல்குள்ள எலிமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், அதோட ரேஷியோ ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். தட்ஸ் இட். சரியா? காட் இட்? சரி, இப்போ அடுத்தது லா ஆஃப். ஸோ இந்த லா பேஸ் பண்ணிருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸை பார்க்கலாம். when 2 or more atoms of different elements combine with each other in a fixed ratio. yes, fixed ratio அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ஒரு மாலிகுல்குள்ள ஃபிக்ஸ்டான ரேஷியோல எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, மாலிகுல் டு ஃபிக்ஸ்டு ரேஷியோ. ஓகே, ஓகே, ஃபிக்ஸ்டு ரேஷியோ. when 2 or more atoms of different elements. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் சேருது, ஒரு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஓகேவா? ஃபிக்ஸ்டு ரேஷியோ. இது 1, இது 2 கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஒரு கார்பனும் ஒரு O2 சேருது, நமக்கு கிடைக்கிறது என்ன? கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ 1:2, O2 மாலிகுல்ங்கிறனால 1:1 நான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இதே இது 1:0.5 O2 எடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு வந்துடும். ஸோ ஒரு மாலிகுல்குள்ள எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ், ஒரு கார்பன் அண்ட் half O2 சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறோம். ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு. அதே இது கார்பன் மோனாக்சைடு எடுத்தீங்கன்னா 1 சேரும். ஸோ மாலிகுல்குள்ள எலிமெண்ட் எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். சரியா? தட்ஸ் இட். அப்போ இங்கே என்ன வரும்? when 2 or more atoms of different elements combine with each other in a fixed ratio, the molecule is obtained. என்ன வரும்? காம்பவுண்ட் தான் கிடைக்கும். ஓகே, பிகாஸ் காம்பவுண்டுங்கிறது வேற எலிமெண்ட் சேர்ந்து உருவாகக்கூடியது காம்பவுண்டுன்னு சொல்லலாம். இதில் இன்னும் சில கேட்டகரி இருக்கு. என்னன்னா ஐடென்டிக்கல் எலிமெண்ட் சேர்ந்து உருவாகிறத நம்ம அதுவும் காம்பவுண்ட் கீழே தான் வரும். ஸோ அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலிமெண்ட் அப்படிங்கிறது இப்போ கார்பன் இருக்கு, கார்பன் மட்டும் ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இருக்குல்ல, கார்பன் மட்டும் சேர்ந்து உருவாகிறத நம்ம எலிமெண்ட்னு சொல்லுவோம். பட் கார்பன் இன்னொரு எலிமெண்ட் கூட சேர்ந்து, கார்பன் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுன்னா அது காம்பவுண்டாக மாறிடும். டிஃப்ரெண்டான எலிமெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல சேம் எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? அது ஒரு எலிமெண்ட். ஓகே, எலிமெண்ட் கேட்டகரிக்குள்ளே போயிடும். ஸோ எலிமெண்ட் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆட்டமும் ஐடென்டிக்கலாக இருக்கணும். பட் அதை காம்பவுண்டுனா டிஃப்ரெண்டாக இருக்கலாம். சரியா? தட்ஸ் இட். அடுத்தது, a sample of carbon dioxide contain carbon and oxygen in the mass ratio of 3:8. This is in agreement with the law of. நல்லா பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு என்னது? ஒரு மாலிகுல். ஸோ மாலிகுல்குள்ள அவங்க என்ன கேட்குறாங்க? எலிமெண்ட்டை கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ மாலிகுல் டு ஆட்டம் போச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட். ஓகே, கான்ஸ்டன்ட்
ப்ரொபோர்ஷன் ஆர் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன், ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் காம்போசிஷன் ரெண்டுமே ஒன்று தான். ரைட், அடுத்தது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ ஈவன் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன், என்னன்னா ஜோசப் ப்ராஸ்ட். ஸோ இவர் தான் டெஃபினட் ப்ரொபோர்ஷன்ஸை சொல்லுவார். 1799 தலைவர் இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்ணுறாரு. தென் அடுத்தது வரக்கூடிய தியரியை பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். இதை நம்ம டால்டன், ஓகே, ஸோ டால்டன் அட்டாமிக் தியரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த டால்டன் தான் இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்ணுறாரு. 1803 இந்த தியரி ப்ரொபோஸ் ஆகுது. இந்த தியரி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது அப்படியே ஆப்போசிட், டெஃபினட் ப்ரொபோர்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எலிமெண்ட்ஸ் டு மாலிகுல். புரியுற மாதிரி சொன்னா, இப்போ அதே கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, ஸோ இந்த ரெண்டு பேருமே சேர்றாங்க. 1:1ங்கிற ரேஷியோல சேர்ந்தா கார்பன் மோனாக்சைடு, 1:2ங்கிற ரேஷியோல சேர்ந்தா என்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு எலிமெண்ட்ல இருந்து மாலிகுல் போகுது. ஓகே, ஒரு எலிமெண்ட் டு மாலிகுல் போகும்போது வேற வேற ரேஷியோ, வேற வேற மாலிகுல்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட்ல இருந்து நீங்க ஒரு மாலிகுல்ஸை கிரியேட் பண்றீங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது வேற ப்ரொபோர்ஷன்ஸ், ஓகே, வேற ரேஷியோல நீங்க சேர்த்தீங்கன்னா வேற ப்ராடக்ட் கிடைக்கும். சிம்பிளா இதுக்கு நம்ம வீட்டு சமையக்கட்டையை எடுத்துக்கலாம். சரியா? காய்கறி இருக்கு, ஓகே, காய்கறி எடுத்து நல்லா சாம்பார் போடுறீங்க. சாம்பார் போடும்போது நீங்க என்ன பண்றீங்க? முள்ளங்கி போட்டுறீங்க. முள்ளங்கி போட்டால் அது என்ன ஆகும்? முள்ளங்கி சாம்பார் ஆகும். தக்காளி போட்டால் என்ன ஆகும்? தக்காளி சாம்பார் ஆகும். எனக்கு தெரியாது. ஓகே, ஒரு பருப்பு போட்டீங்கன்னா பருப்பு சாம்பார் ஆகும். ரைட்டா? ஸோ வேற வேற காம்பினேஷன் சேர்க்கும் போது வேற வேற ப்ராடக்ட்டுக்கு வருதுல்ல, அந்த லாஜிக் தான் இங்கே அப்ளை ஆகும். சரியா? வேற வேற ரேஷியோல நமக்கு வேற வேற மாலிகுல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை டிஃப்ரெண்ட் ரேஷியோல சேர்க்கும் போது டிஃப்ரெண்டான மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ், ஓகே, தட் இஸ் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். சரிதானே? காட் இட்? ஸோ தட்ஸ் இட். அகைன் இந்த சேரக்கூடிய எப்பவுமே எப்படி இருக்கும்? ஹோல் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ இதுதான் ஐடியாலஜி. ரைட், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கண்டைன் 63.65%. ஓகே, இப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். அப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வரும்போது நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் என்ன ஆகுது? சேருது. ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கண்டைன் 63.65% நைட்ரஜன். ஓகே, ஒரு இதுல என்ன ஆகுது? நைட்ரஜன் 63.65%. அடுத்ததுல நைட்ரஜன் எப்படி இருக்கு? 46.69%. அடுத்த காம்பவுண்ட்ல எப்படி இருக்கு? 30.46%. எனக்கு மொத்தமா ஒரு 3 காம்பவுண்ட். 3 காம்பவுண்ட்லையும் நைட்ரஜனோட அளவு எப்படி இருக்கு? டிஃபரெண்ட் ஆகிட்டே இருக்கு. சேமா இருந்துச்சுன்னா ஐடென்டிக்கல் ப்ரொபோர்ஷன். பட் இங்க எப்படி இருக்கு? டிஃபரெண்டா தானே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் 63% கிட்ட இருக்கு, பட் செகண்ட்ல 46%, அடுத்ததுல வெறும் 30%. ஸோ அந்த மாலிகுல்ல நைட்ரஜனோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி? நைட்ரஜன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகே, தட்ஸ் இட். நைட்ரஜன் டை ஆக்சைடு, NO3 இந்த மாதிரி மாலிகுல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த 3 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? நைட்ரஜனோட அளவு குறையுது. அப்போ இதை என்னன்னு சொல்லலாம்? நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து எனக்கு சில காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆன காம்பவுண்ட்ஸில் வேற வேற ரேஷியோ இருந்துச்சுன்னா அதை நம்ம மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ரைட் அப்? காட் இட்? எஸ். அடுத்ததா இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, தி லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் இஸ் illustrated by which of the following pair of compound? ஓகே, ஸோ கீழே கொஞ்சம் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸை ரிலேட் பண்ணுதுங்கிறது தான் கொஸ்டின். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்கணும்? சேம் எலிமெண்ட்ஸ் டிஃப்ரெண்டான ரேஷியோவில் டிஃப்ரெண்டான மாலிகுல்ஸ் கொடுக்கணும். கரெக்டா? ஸோ 2 டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸ், அந்த 2 எலிமெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன், டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ். ரைட்டா? ஸோ இங்கே 2 குளோரைடு இருக்கு, புரோமைடு இருக்கு. சோடியம் ஃபிக்ஸ்டு, பட் குளோரைடும் புரோமைடும் வேற வேற எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 பேருமே ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸால உருவானது கிடையாது. அப்போ இதை எடுத்துடலாம். ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸும் இப்போ இந்த இடத்துல சோடியம் குளோரைடு இருக்கு, ஒருவேளை சோடியம் டைக்ளோரைட் NaCl2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே புரோமைட் வேற எலிமெண்ட் வந்துருச்சு, அப்போ தப்பு. வாட்டர் அண்ட் ஹெவி வாட்டர். வாட்டர் அப்படிங்கிறது H2O, ஹெவி வாட்டருங்கிறது வந்து D2O. இப்போ H2Oக்கும் D2Oக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இது ஹைட்ரஜனோட புரோட்டியம் அப்படிங்கிற ஐசோட்டோப்,
இங்க டிங்கிறது என்னன்னா ஹைட்ரஜனோட டியூட்ரியம் அப்படிங்கிற ஐசோடோப், ரெண்டுமே சேம் எலிமெண்ட், பட் இதோட மாஸ் மட்டும் தான் டிஃபரெண்ட். சேம் எலிமெண்ட் தானே, ஸோ சேம் எலிமெண்ட் அண்ட் சேம் மாலிகுல். இங்கே பாருங்க, இது வாட்டர், இதுவும் வாட்டர் தான், பட் இது ஹெவி வாட்டர். ஓகே, இது வந்து நம்மளால மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே ரெண்டுலையுமே உங்களுக்கு எப்படி இருக்கு, ஹைட்ரஜன் 2:1ங்கிற ரேஷியோ, இங்கே 2:1ங்கிற ரேஷியோ, ஸோ நோ வேரியேஷன்ஸ். அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, SO2 அண்ட் SO3. இங்க பாருங்க, சல்ஃபர் ஆக்சிஜன் 1:2ல சேர்ந்தா சல்ஃபர் டை ஆக்சைடு, அதே 1:3ல சேர்ந்துச்சுன்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. அப்போ இது கரெக்டா இருக்கும்ல? எஸ், ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, MgOH ட்வைஸ் அண்ட் MgO. ஸோ இவன் ரெண்டுமே சேம் ஆனா, ஏன்னா மேலே இருக்கிற ஹைட்ரஜன் வந்துருச்சு, பட் கீழே ஹைட்ரஜன் இல்லை, அப்போ கண்டிப்பா இங்கே சொல்ல முடியாது. ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, law of multiple proportion is not valid for the pair of. This question for you guys. So homework பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இதை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க், இதுக்கான பதில கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். Don't forget, just write it down. சரி, அடுத்து Gay-Lussac law. ஸோ Gay-Lussac law முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியாருன்னா Gay-Lussac தான் in the year of 1808. ஸோ இவர் சொல்ல விஷயம் என்னன்னா, ஒரு gaseous molecules கம்பைன் ஆகி gaseous ப்ராடக்ட் கொடுக்குதுன்னா அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குமா, சிம்பிள் ரேஷியோல தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 லிட்டர் ஆஃப் கேஸ் ஒரு 2 லிட்டர் ஆஃப் கேஸ்ல சேருதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுமே ஒரு சிம்பிள் ரேஷியோ தான் இருக்கு. இப்படி 1.5 லிட்டர் ஆர் 1.3 லிட்டர், அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எல்லாம் மாறாது, ஹோல் நம்பர் ரேஷியோல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த Gay-Lussac law. ஸோ இதுதான் ஐடியாலஜி பாருங்க. இட்ஸ் ஸ்டேட் தட் அண்ட் சிமிலர் கண்டிஷன், ஸோ டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் சேமா இருக்கிற பட்சத்துல என்ன ஆகும், the volume of reacting gas as well as product bear a similar simple whole number ratio. ஸோ எப்பவுமே எப்படி இருக்கும், இப்போ 1:2 அப்படிங்கிற ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3, ஓகே அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஹோல் நம்பர்ல உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இங்கே சிம்பிள் ரேஷியோ, இங்கே சிம்பிள் ரேஷியோ, ஃப்ராக்ஷன்ஸ் வராது. இங்கே 1 எப்படி சொல்லலாம், ஃப்ராக்ஷன் மீன்ஸ் 1.03, இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் எல்லாம் வராம ஹோல் நம்பர்ல இருக்கும். ஓகே, அதுதான் Gay-Lussac law. இதை எக்ஸாம்ல நீங்க எப்படி ரிலேட் பண்ணி எடுக்கலாம்னா, சிம்பிளா உங்களுக்கு என்டையர் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல வால்யூம் ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரே ஒரு லா வந்து Gay-Lussac law மட்டும்தான். ஸோ வால்யூம் கூட ரிலேட் ஆகி இருந்துச்சுனாலே Gay-Lussac law நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்க என்ன இருக்கு, இந்த ரியாக்ஷன், ஸோ ரியாக்ஷன் இருக்கு, ரேஷியோ பை வால்யூம் ஆஃப் N2H2 and NH3 is 1:3:2. This law illustrated the law of volume of gases னு கொடுத்துட்டாங்க, ரைட்டா? வால்யூம் ஆஃப், இங்க இருக்கக்கூடியதெல்லாம் கேஸ், ஸோ வால்யூம் ஆஃப் கேஸஸ் அப்படின்னாலே நீங்க கண்ணை மூடிக்கிட்டு என்ன போடலாம், Gay-Lussac law. ஸோ Gay-Lussac law எதை சொல்லும், gaseous volumes பத்தி சொல்லக்கூடியது. That's it, it's over. அடுத்தது law of reciprocal proportions. ஸோ இந்த ப்ரொபோர்ஷன்ஸ், இந்த ஒரு லா மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஏன்னா இங்கே மொத்தம் 3 எலிமெண்ட் வரும். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு பக்கம் நம்ம சல்ஃபர் எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 எலிமெண்ட்டும் எப்படி சேருதாம், ஃபிக்ஸ்டு ரேஷியோல தான் சேரும். இப்போ ஹைட்ரஜனும் சல்ஃபரும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், H2S தான் சேரும். அதே ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்தா எப்படி சேரும், H2O சேரும். அப்போ சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்தா என்னவா மாறும், SO2. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 எலிமெண்ட் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் போட்டுருவோம். ஸோ ஃபார் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 எலிமெண்ட் அங்கே இருக்குதான்னு பாருங்க. 3 எலிமெண்ட், ஓகே, 3 எலிமெண்ட் ரிலேட் ஆகி வந்துச்சுனாலே டெஃபினட்டா அந்த இடத்துல ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் தான் இருக்கும். when 2 elements combine separately in a fixed ratio. இதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபர் கூட எப்படி ரிலேட் ஆகுதோ அதே பேட்டர்ன்ல தான் ஆக்சிஜன் கூட ரிலேட் ஆகும். சிமிலர்லி இந்த சல்ஃபர் ஹைட்ரஜன் கூட எப்படி பாண்டுக்கு போகுதோ அதே ஆர்டர்ல தான் ஆக்சிஜன் கூடயும் போகும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். சரியா? ரைட். நீங்க சிம்பிளா இதை சால்வ் பண்றதுக்கு இந்த ஒரு மாடலை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல 3 எலிமெண்ட் வரணும். ஓகே, ஸோ அவகாட்ரோ லா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு சில கேஸஸ் எடுக்கிறீங்க, ஒரு 2 கண்டெய்னர் இருக்கு, அந்த 2 கண்டெய்னர்ல கேஸஸ் இருக்கு. ஓகே, என்ன கேஸஸ்ங்கிறது நம்ம முக்கியமே இல்லை, பட் இங்க முக்கியமான விஷயமே 2 கேஸுக்குள்ளயுமே ப்ரெஷர் சேம், டெம்பரேச்சர் சேம், வால்யூம் சேம்.
ஸோ ப்ரெஷரும் சரி, டெம்பரேச்சரும் சரி, வால்யூம் சரி, இந்த மூணுமே ஐடென்டிக்கலாக இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ரெண்டுலையுமே நம்பர் ஆஃப் மோல்ஸும் சேம் தான் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் ஆஃப் அ கேஸ் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, ரெண்டு கண்டெய்னரில் ஃபிக்ஸ்டாக இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? அதுவும் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இதைத்தான் நம்ம அவகாட்ரோஸ் லான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து இந்த இயர் ஆஃப் 1811 அவகாட்ரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அட் த சேம் டெம்பரேச்சர், ப்ரெஷர் should contain equal number of molecules. ஓகே, இந்த ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் இந்த மூணுமே ஸ்டேட் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணு வேரியபிளுமே கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இதைத்தான் அவகாட்ரோ சொல்லுவார். சரி, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். பாருங்கள், ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் செப்பரேட்லி வித் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட எப்படி கம்பைனாக இருக்கான்? 8 கிராம் ஆக்சிஜன் கூட சேர்ந்துருக்கு. அதே மாதிரி அண்ட் 35.5 கிராம் ஆஃப் குளோரின். ஸோ 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கூட சேருது, ரைட்டு, 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கூட சேருது. நெக்ஸ்ட் குளோரின் கூட சேருதா? எஸ், குளோரின் கூட சேரும்போது எப்படி சேருது? 35.5 கிராம் ஆஃப் குளோரின் கூட சேருது. இஃப் ஆக்சிஜன் அண்ட் குளோரின் combine with each other, the mass ratio of oxygen எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, ஹைட்ரஜன் கூட எந்த ரேஷியோல சேருதோ இங்க இருக்கக்கூடிய ரேஷியோ, ஓகே, இங்க இருக்கக்கூடிய ரேஷியோ அதுதான் இங்கேயும் வரும். ஸோ அதே ரேஷியோ தான் இங்கேயும் வரும், எந்த வேரியேஷனும் வராது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே 8 கிராம் வருதா, இங்கே 35.5 வருதா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ மேலே இருக்கக்கூடிய ரேஷியோ அதே ரிலேஷன்ஷிப்பில் தான் கீழே வரும். 8 கிராம் ஈஸ் டு 35.5 கிராம் அப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சிம்பிளா. இங்கே என்ன வரும்? ஹைட்ரஜன் 1 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 கிராம் இருக்கு. பட் ஆக்சிஜன் கூட போடும்போது 1:8ங்கிற பேட்டர்ல வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1:35.5 வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் மேட்ச். ஸோ இந்த மாதிரி வருது. அப்போ அதே இதில் கீழே நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்? இங்கே 8 கிராம் அண்ட் இங்கேயும் 35.5. ஸோ அதுவும் ரெண்டும் சேர்ந்து இந்த பேட்டர்னில் தான் கனெக்ட் ஆகும். சரியா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா மாஸ் ரேஷியோ ஆஃப் ஆக்சிஜனுக்கு 8 வரும், குளோரினுக்கு 35.5. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த கொஸ்டின். அடுத்தது assertion and reason. The law of reciprocal proportion is a consequences of law of definite proportion. It's right. ஏன்னா ஒரு மாலிகுல்ல எலிமெண்டோட ரேஷியோ எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் சொல்லுது. அதை பேஸா வச்சு கிரியேட் ஆனதான் reciprocal proportion. சரியா? அப்போ assertion இட்ஸ் ரைட். அடுத்து compounds are formed by elements combining in fixed mass ratios. இதுவும் கரெக்ட் தான். பிகாஸ் law of definite proportions எதை சொல்லும்? ஒரு காம்பவுண்ட்ல எலிமெண்ட்ஸ் ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். தட்ஸ் இட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய both A and R true and R is the correct explanation of A. Right up? That's it, students. The next final question. The Avogadro's law states an equal volume of gases that contain the same number of. Avogadro's law என்ன சொல்லும்? Same volume means okay at constant pressure and constant temperature. வால்யூம் சேமா இருந்துச்சுன்னா மாலிகுல்ஸோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். தட்ஸ் இட். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் சேமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஒன். சரி, தென் ஃபைனலா நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன், மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் do not hold good when the compound obtained by using different isotope. இந்த மூணு லாக்குமே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஐசோடோப்ஸ் வர்ற பட்சத்தில் இந்த மூணு லாவுமே அங்கே வேலிடாக இருக்காது. சரியா? ஏன்னா மாஸ் வேரியேஷன் வந்துடும். இவங்க எல்லாமே சொல்றது என்ன? மாஸ் ஓரியன்டாக தான் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஐசோடோப்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே, ஐசோடோப்ஸ் மீன்ஸ் சேம் எலிமெண்ட்ஸ் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் வேரி ஆயிடுச்சு. மாஸ் வேரி ஆயிடுச்சுனாலே இந்த மூணு லாஸுமே இந்த இடத்துல வேலிட் ஆகாது. ஓகே, அன்வேலிடாக போயிடும். தேர்ஃபோர் இந்த மூணு லாவுமே ஐசோடோபிக் கான்செப்ட் வரும்போது அன்வேலிட். ஓகே, உங்களோட எக்ஸாம்ல இது நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செஷனுக்கான நோட்ஸ் வேணும்னா டெலகிராம்ல ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் என்ட்ரோபின் இருக்கும். அண்ட்
Instagramல if you have any doubts related to this topic, நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம், or you can text me on my Instagram page. Okay, so that's it for today. Take care of yourself. See you on next class. Bye.